வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் 1ல் நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோன்னா வாட்டர் டிமாண்ட்ஸ். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஆவரேஜ் பெர் கேபிட்டா டிமாண்ட் ஃபார் கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் இஸ். ஸோ இந்த கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்டுக்கு ஆவரேஜ் பெர் கேபிட்டா டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எவ்வளோ ஆவரேஜ் பெர் கேபிட்டா டிமாண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 20 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி 20 லிட்டர்ஸ் பெர் ஹெட் பெர் டே இந்த கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆவரேஜ் பெர் கேபிட்டா டிமாண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபார் ஹைலி கமர்ஷியலைஸ்டு சிட்டிஸ் the commercial institutional water demand is. ஸோ இப்போ ரொம்ப ஹைலி கமர்ஷியலைஸ்டு சிட்டிஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஹையான கமர்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த சிட்டிஸ்லாம் எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் இந்த ஹைலி கமர்ஷியலைஸ்டு சிட்டிஸில் தேவைப்படும்னு பார்த்தோன்னா 50 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே தேவைப்படும். ஸோ அப்போ சாதாரணமாக கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அந்த ஆவரேஜாக பெர் கேபிட்டா டிமாண்ட் எவ்வளோ தேவைப்படும்னா 20 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே தேவைப்படும். இதே ஹைலி கமர்ஷியலைஸ்டு சிட்டிஸ் டவுன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 50 லிட்டர் பெர் ஹெட் பெர் டே தேவைப்படுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸோ இது பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா அதில் யூனிட்ஸ் கிலோ லிட்டர்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது வெஹிக்கிள், ஒவ்வொரு வெஹிக்கிளை வச்சு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ கிலோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 40 கிலோ லிட்டர்ஸ் தேவைப்படும். அடுத்து டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா கிலோ லிட்டர்ஸில் அது கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 122 to 170 கிலோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். அடுத்து ஃபர்டிலைசர்ஸுக்கு டன்ஸில் எடுப்பாங்க. அதுக்கு பார்த்தோன்னா 80 to 200. லெதருக்கு டேனிங் பண்ணுறதுக்கு டேனிங் இண்டஸ்ட்ரி இருக்கும்ல, ஸோ அந்த லெதர் ப்ராசஸுக்கு எவ்வளோ டன்னில் தான் அதை டினோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வாட்டர் டிமாண்ட்னா 40 கிலோ லிட்டர்ஸ். அடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு டன்னில் 200 to 400. ஸ்பெஷல் குவாலிட்டி பேப்பர் இண்டஸ்ட்ரினா அங்கே அது டன்னில் தான், அதுக்கு பார்த்தோன்னா 400 to 1000. ஸ்ட்ரா போர்டு இண்டஸ்ட்ரிக்கு டன்னில் சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னா அதுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட்னா 75 to 100 கிலோ லிட்டர்ஸ். பெட்ரோலியம் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரிக்கு அதுலேயும் டன்னில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதுன்னா 1 to 2 கிலோ லிட்டர்ஸ். ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு டன்னில் 200 to 250. சுகர் இண்டஸ்ட்ரிக்கு அதுவும் டன்னில் தான் 1 to 2 கிலோ லிட்டர்ஸ். டெக்ஸ்டைலுக்கு பார்த்தோன்னா டன்னில் 80 to 140 கிலோ லிட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேப்லா காலமும் மஸ்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குலாம் எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா அது லிட்டர் பெர் ஹெட் பெர் டே சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது ஆஃபீஸில் பார்த்தோன்னா 45 to 90 லிட்டர்ஸு. ஃபேக்ட்ரிஸில் அது இந்த ஃபேக்ட்ரிஸில் பார்த்தோன்னா பாத்ரூமோட இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்க்கு 45 to 90. பாத்ரூம் இல்லாத ஃபேக்ட்ரிஸ்க்கு 30 to 60 தேவைப்படுது. அடுத்து ஸ்கூலில் பார்த்தோன்னா டே ஸ்காலர் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லாமல் டே ஸ்காலர் ஸ்கூலாக மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே 45 to 90 லிட்டர் பெர் ஹெட் எல்சிபிடி வாட்டர் தேவைப்படுது. இதே ஸ்கூல் ரெசிடென்சியல் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஹாஸ்டலோட சேர்த்து இருந்துச்சுன்னா அங்கே 135 to 225 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. அடுத்து ஹாஸ்டல்ஸில் 135 to 180. ஹோட்டல்ஸில் 180. ஒவ்வொரு ஹோட்டல்ஸில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஒரு பெட்டுக்கு ஒரு பர்சனுக்கு கேல்குலேட் பண்ணதில் 180 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா 70 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்க்ளூடிங் லாண்ட்ரியோட இப்போ 100 பெட்ஸுக்கு குள்ளே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் 100 பெட்ஸுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 340 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. இதே நம்பர் ஆஃப் பெட்ஸ் 100க்கு மேலே போயிடுச்சுன்னா அது 450 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். நர்சிங் ஹோம்ஸ் அதுக்கப்புறம் மெடிக்கல் குவார்ட்டர்ஸ்க்குலாம் 135 to 225. நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோன்னா இப்போ
ஸோ ஜங்ஷன்ஸில் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இருந்துச்சுன்னா 70 லிட்டர்ஸு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லைனா 45 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். இன்டர்மீடியட் ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாத இடத்துல வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல 45 லிட்டர்ஸு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல வந்து 23 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ ஏர்போர்ட்ஸ் லைக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 70 லிட்டர்ஸு. சினிமா ஹால்ஸ் அண்ட் தேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சீட்டை பொறுத்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுதுன்னா 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான வாட்டர் டிமாண்ட் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா இன்ஸ்டியூஷன் கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு தான் வந்து இந்த மாதிரியான வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படுது, அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் கமர்ஷியல் பில்டிங்ஸுக்கு எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The quantity of water demand for industrial purpose is around dash of the total demand of the city. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக, ஸோ இப்போ பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வந்து சிட்டியோட டோட்டல் டிமாண்ட் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஸோ அப்போ இந்த சிட்டியோட டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மட்டும் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 20 to 25 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதுக்குன்னு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் அந்த சிட்டி ஆர் டவுனோட டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அந்த 20 to 25% ஆஃப் வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் பப்ளிக் யூட்டிலிட்டி பர்பஸ் சச் எஸ் வாட்டரிங் இன் பப்ளிக் பார்க்ஸ், கார்டனிங், வாஷிங் அண்ட் ஸ்ப்ரிங்க்லிங் ஆன் ரோட்ஸ், யூஸ் இன் பப்ளிக் ஃபவுண்டைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஸோ அப்போ இந்த மாதிரியான பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்க்காக, அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக சச்சஸ் வாட்டர், பப்ளிக் பார்க் வந்து வாட்டர் வந்து ஊற்றுறது, அப்புறம் கார்டனிங்ஸுக்கு, ரோடெல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது, வாஷ் பண்ணுறதுக்கு, பப்ளிக் ஃபவுண்டைன்ஸுக்கு வந்து வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பப்ளிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர். ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் வாட்டர் வந்து எந்த வாட்டர் டிமாண்டு கீழே வந்து வரும்னு பார்த்தோன்னா டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூசஸ் கீழே வந்து வரும். ஸோ பப்ளிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் டிமாண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிமாண்ட் ஃபார் பப்ளிக் யூசஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபார் வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் இன் இந்தியா the total amount of water for public use is not exceeding dash of the total consumption. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் சப்ளை ஸ்கீம், ஸோ இந்தியாவோட வாட்டர் சப்ளை ஸ்கீமில் வந்து பார்த்தோன்னா இந்த பப்ளிக் யூஸ்க்கு டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதுக்குன்னு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இந்தியாவில் வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு இந்தியாவோட வாட்டர் சப்ளை ஸ்கீமில் வந்து பார்த்தோன்னா இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் பப்ளிக் யூஸோட டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எதுக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னா 5% மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதோட டோட்டல் கன்சம்ஷனில் 5% தான் வந்து இந்த பப்ளிக் யூஸ் டிமாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி 5% வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த டோட்டல் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் ஃபார் பப்ளிக் யூஸஸ், அப்போ இந்த பப்ளிக் யூஸ்க்காக எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட், அதாவது வாட்டர் டிமாண்ட் வந்து இந்த பப்ளிக் யூஸ்க்கு எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பப்ளிக் யூஸ்க்காக எவ்வளோ வாட்டர் டிமாண்ட் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 10 லிட்டர் per head per day வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபயர் ஹைட்ரன்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபிட்டட் இன் வாட்டர் மைன்ஸ் அட் அபவுட் டேஷ் மீட்டர் அப்பார்ட். ஸோ அப்போ இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ்லாம் வந்து எப்போ தேவைப்படுன்னு பார்த்தோன்னா இந்த ஃபயர் டிமாண்டில் தான் வந்து இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ்லாம் வந்து வரும். அப்போ இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ் வந்து இந்த வாட்டர் மெயின் பைப்போட வந்து ஃபயர் ஹைட்ரண்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ மீட்டர் தள்ளி வந்து இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ் வந்து வாட்டர் மெயின்ஸோட வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ்லன்னு பார்த்தோன்னா 100 to 150 மீட்டர். ஸோ 100 to 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் மெயின்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபயர் ஹைட்ரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மினிமம் வாட்டர் ப்ரெஷர் அவைலபிள் அட் ஃபயர் ஹைட்ரண்ட் ஷுட் பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப். ஸோ அப்போ இந்த ஃபயர் ஹைட்ரண்ட் வந்து 150 to ஒவ்வொரு வாட்டர் மெயின்ஸோட 150 to 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வாட்டர் மெயின்ஸோட இந்த ஃபயர் ஹைட்ரண்ட் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஃபிட் பண்ணியிருக்கும் போது இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து எவ்வளோ மினிமமான வாட்டர் ப்ரெஷர் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபயர் ஹைட்ரண்ட்ஸ்லேருந்து எவ்வளோ மினிமம் வாட்டர் ப்ரெஷர் வந்து எவ்வளோ மினிமம் வாட்டர் ப்ரெஷர் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 100 to 150 kN/m². ஸோ அதான் வந்து இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டோட மினிமம் வாட்டர் ப்ரெஷர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the water head for fire hydrant is. அப்போ ஃபயர் ஹைட்ரண்ட்டோட வாட்டர் ஹெட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபயர் ஹைட்ரண்ட்டோட வாட்டர் ஹெட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 10 to 15 மீட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் சி 10 to 15 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the minimum water pressure should be maintained even after dash of constant use of fire hydrant. அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டை நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தாலும் அந்த மினிமமான வாட்டர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வந்திருக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு இந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து வாட்டர் வந்து போயிட்டே வந்திருக்கு, அந்த மினிமம் வாட்டர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணி வாட்டர் வந்து போயிட்டே வந்திருக்குது அந்த ஃபயர் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக. அப்போ எவ்வளோ நேரத்து வரைக்கும் மினிமம் வாட்டர் ப்ரெஷரில் அந்த ஃபயர் ஹைட்ரண்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ நேரத்துக்கு அந்த வாட்டர் வந்து சப்ளை ஆகிட்டே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 4 to 5 hours வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இந்த ஃபயர் ஹைட்ரண்ட்லேருந்து மினிமம் வாட்டர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் ஃபார் ஃபயர் டிமாண்ட் இஸ். அப்போ ஃபயர் டிமாண்டுக்குன்னு வந்து இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் ஃபயர் டிமாண்டுக்கு மட்டும் எவ்வளோ கன்சம்ஷன் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் ஃபயர் டிமாண்டுக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 1 liter per head per day வந்து தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் யூஸ்க்கு இந்த ஃபயர் டிமாண்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜும் வந்து என்னென்ன அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டே வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். which demand is ignored while computing the total per capita water requirement of a city. ஸோ அப்போ இந்த சிட்டிக்கு நம்ம வந்து டோட்டல் பெர் கேபிட்டா வாட்டர் கன்சம்ஷன் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணும்போது எந்த டிமாண்டை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சிட்டிக்கு நம்ம வாட்டர் சப்ளை ஸ்கீம் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த இதோட டோட்டல் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து வாட்டர் டிமாண்ட் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபயர் டிமாண்டை வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி ஃபயர் டிமாண்ட் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபார் சிட்டிஸ் ஹேவிங் பாப்புலேஷன் எக்ஸீடிங் 50,000 the water required in kiloliters may be computed by using the relation. இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு சிட்டி வந்து இருக்குது, அந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 50,000க்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து எதில் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கிலோலிட்டர்ஸில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த 50,000க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிட்டியோட பாப்புலேஷனுக்கு எவ்வளோ வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத எந்த ஃபார்முலா மூலமாக வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஃபார்முலா மூலமாக வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 100√P அப்படின்ற இந்த ரிலேஷன் மூலமாக தான் இந்த 50,000 பாப்புலேஷனுக்கு, ஸோ 50,000க்கு மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த சிட்டியில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய பாப்புலேஷனுக்கு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கிலோலிட்டர்ஸில் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the quantity of water required for firefighting is generally calculated by using different empirical formulas are. ஸோ அப்போ இந்த ஃபயர் ஃபைட்டிங் அப்போ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சில எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபயர் டிமாண்டுக்காக சில எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அந்த வாட்டரோட குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இதான் வந்து அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ். குச்லிங் ஃபார்முலா, ஃப்ரீமன்ஸ் ஃபார்முலா, பஸ்டன்ஸ் ஃபார்முலா, இது எல்லாமே வந்து எதோட ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபயர் ஃபைட்டிங், அதாவது ஃபயர் டிமாண்டோட ஃபார்முலாஸ் தான், எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் ஃபயர் ஃபைட்டிங் இஸ் யூஸ்வலி நோன் அஸ். ஸோ அப்போ ஃபயர் ஃபைட்டிங்காக தேவைப்படக்கூடிய வாட்டரை வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபயர் ஃபைட்டிங்காக வந்து தேவைப்படும். ஸோ அந்த டைப் ஆஃப் வாட்டர் டிமாண்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் வாட்டர் டிமாண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபயர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அப்போ ஃபயர் ஃபைட்டிங்கை வந்துக்காகவே தேவைப்படக்கூடிய அந்த வாட்டர் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம என்ன சொல்வோம்னா ஃபயர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இப்போ வந்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குச்லிங் ஃபார்முலா. இந்த குச்லிங்ஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி தனியாக ஃபார்முலாஸும் வந்து கேட்பாங்க, இல்லைனா வந்து சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இல்லாட்டி மேட்ச் த ஃபாலோவிங்கில் கூட வந்து கேட்பாங்க. அதனால் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ Q = 3182√P.
ஸோ இது பார்த்தோன்னா இந்த குச்லிங் ஃபார்முலா இதான் வந்து குச்லிங் ஃபார்முலா Q ஈக்குவல் டு 3182 ரூட் பி. இதில் Q வந்து பார்த்தோன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் லிட்டர் பெர் மினிட்டு, P வந்து பாப்புலேஷன் இன் 1000ல் வந்து டினோட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பஸ்டன்ஸ் ஃபார்முலா. பஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு 5663 ரூட் பி. ஸோ இது வந்து பஸ்டன்ஸ் ஃபார்முலா. அடுத்து ஃப்ரீமன்ஸ் ஃபார்முலான்னு பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு 1136 கேபிட்டல் P டிவைட் பை 5 ப்ளஸ் 10. இன்னொரு ஃபார்முலா வந்துருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல 5க்கு பதிலாக 10 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு ஃபார்முலாவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்க் புக்கில் வந்து P டிவைட் பை 10 அப்படி ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. புண்மையா புக்கில் வந்து பார்த்தோன்னா இது வந்து P டிவைட் பை 5. புண்மையா புக்கில் இன்னும் நிறைய புக்கில் வந்து பார்த்தோன்னா P டிவைட் பை 5 ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டு பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரணும். அதனால தான் வந்து ரெண்டு ஃபார்முலாஸையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரீமன்ஸ் ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு 1136 டிவைட் பை P 1136 இன்ட்டு P டிவைட் பை 5 ப்ளஸ் 10 ஆர் Q ஈக்குவல் டு 1136 இன்ட்டு P டிவைட் பை 10 ப்ளஸ் 10. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாமே ஃப்ரீமன்ஸ் ஃபார்முலா தான். அடுத்து பார்த்தோன்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் ஃபயர் அண்டர் ரைட்டர்ஸ் ஃபார்முலா. ஸோ அப்போ அண்டர் ரைட்டர்ஸ் ஃபார்முலா இல்லைனா வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் ஃபயர் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா கேபிட்டல் Q ஈக்குவல் டு 4637 ரூட் பி இன்ட்டு 1 மைனஸ் 0.01 ரூட் பி. ஸோ இதான் வந்து அண்டர் ரைட்டர்ஸ் ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலாவுமே ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான் என்னென்னு பார்த்தோன்னா இது ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது எதோட எம்பிரிக்கல் ஃபார்முலானா இந்த ஃபயர் டிமாண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் தான் வந்து இந்த ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றது இந்த ஃபார்முலாஸ், இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த வாட்டர் லாஸ்ட் இன் லீக்கேஜ் டியூ டு பேட் பிளம்பிங் ஆர் டேமேஜ்டு மீட்டர், ஸ்டோலன் வாட்டர் டியூ டு அன்ஆத்தரைஸ்டு வாட்டர் கனெக்ஷன் அண்ட் அதர் லாஸஸ் அண்ட் வேஸ்ட் இஸ் கால் டேஷ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சில வாட்டர் வந்து பார்த்தோன்னா லீக்கேஜ்னால வந்து சில வாட்டர் வந்து லாஸ்ட் ஆகும். அதே மாதிரி பேட் ப்ளம்பிங் ஒர்க் வந்து கரெக்டாக வந்து பண்ணல அப்படின்னா சில அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து லீக் ஆகும். டேமேஜ் ஆகக்கூடிய மீட்டர்ஸ்னால, அதுக்கப்புறம் சில சமயம் வந்து பார்த்தோன்னா வாட்டரே வந்து திருடு போகும். ஸோ வந்து கனெக்ஷன் வந்து மாற்றி அதுலேருந்து வாட்டர் வந்து திருடுவாங்க. சில இடத்துல லாஸஸ் வேஸ்ட் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் வாட்டர் லாஸஸ் வந்து எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா காம்பன்சேட் லாஸஸ் இன் தெஃப்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டைப் ஆஃப் வாட்டர் லாஸஸை வந்து இப்படி தான் காம்பன்சேட் லாஸஸ் இன் தெஃப்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The water required to compensate losses in thefts and waste is dash of the total consumption. ஸோ அப்போ இந்த காம்பன்சேட் அதாவது தெஃப்ட் அண்ட் வேஸ்ட்டுக்கு அதாவது வாட்டர் லாஸ் வந்து தெஃப்ட்லேயும் வேஸ்ட்லேயும் நிறையா வாட்டர் லாஸ் வந்து போகுது. ஸோ அப்போ இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த வாட்டர் லாஸ்க்காக எவ்வளோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு அதுக்காக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷனில் இந்த லாஸஸ்க்காக மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 50% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 15% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் ஃபார் எ பர்சன் பர் டே இஸ் நோன் அஸ் டேஷ். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றத எப்படி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டேயில் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்றத எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பெர் கேபிட்டா டிமாண்ட்லேயும் ஸோ பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு தான் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர் கேபிட்டா டிமாண்டை இன்னொரு நேமில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுதுன்றத இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் இல்லைனா வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷனில் வந்து டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏ பி ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Dash is obtained by dividing the total consumption by population and the number of days in the year. ஸோ எதை வந்து டிவைட் பண்ணால் ஸோ இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் அந்த சிட்டியில் வந்து எவ்வளோ டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அது டிவைட் பை பாப்புலேஷன் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் அதை வந்து வி அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்குவாங்க. டிவைட் பை பாப்புலேஷன் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். ஒரு இயருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்துருக்கும் 365 டேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இன் அ சிட்டி டிவைட் பை பாப்புலேஷன் டிசைன் பாப்புலேஷன் இன்ட்டு 365 டேஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா
பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து நம்மளுக்கு தேவைன்னா இந்த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் டிவைட் பை பாப்புலேஷன் இன்டூ நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர்ஸ். ஸோ அதை போட்டோன்னா நம்மளுக்கு பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அன் ஆவரேஜ் இந்தியன் சிட்டி ஆஸ் பெர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் IS கோட் த பெர் கேபிட்டா டிமாண்ட் இஸ். இந்தியன் சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக IS கோட் படி பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜான இந்தியன் சிட்டியில் IS கோட் படி இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 335 லிட்டர் per head per day வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் 2 ஃபேக்டர் வந்து நோட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த 335 லிட்டர் per head per day வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 270 லிட்டர் per head per day வந்து ப்ரெசென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். அப்போ ரெண்டுமே வந்து ஒரு புக்கில் வந்து பார்த்தோன்னா எஸ்கே கார்க் புக்கில் வந்து 335 லிட்டர் per head per day வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஆவரேஜான இந்தியன் சிட்டியில் வந்து ஒரு நாளைக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு புக்கில் வந்து பார்த்தோன்னா 270 லிட்டர் per head per day வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆவரேஜ் இந்தியன் சிட்டியோட பெர் கேபிட்டா டிமாண்ட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். இந்த 335 லிட்டர் per head per day வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம், அதாவது டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் அந்த இதுக்கு எவ்வளோ இருக்கும் 200 LPCD வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு. இந்த 270 லிட்டர் per head per day வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் பார்த்தோன்னா 135 லிட்டர் per LPCD வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த 135 LPCDக்கு வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து இந்தியன் சிட்டியில் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 270 லிட்டர்ஸ் per head per day வந்து இருக்கும். இந்த 335 லிட்டர் per head per day வந்து எப்போ கிடைக்கும்னு பார்த்தோன்னா இந்த டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து 200 LPCD வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நான் இந்தியன் சிட்டியில் ஆவரேஜாக வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து 335 லிட்டர் per head per day வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கணும். ரெண்டுமே வந்து முக்கியம், ரெண்டுமே வந்து கரெக்டும் கூட. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த 335 லிட்டர்ஸ் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க, பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஆவரேஜான இந்தியன் சிட்டியில் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 200 லிட்டர் per head per day. ஸோ 200 அப்படின்றது எப்போ எடுத்துக்குவோம் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டத்துக்கு வந்து எடுத்துக்குவோம். இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 50 லிட்டர்ஸு, கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து 20, பப்ளிக் யூஸ்க்கு வந்து 10, வேஸ்ட் அண்ட் தெஃப்ட்டுக்கு வந்து 55. ஸோ அப்போ டோட்டலாக பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ஒரு இந்தியன் சிட்டியில் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 335 லிட்டர் per head per day வந்து தேவைப்படுது. இந்த டேப்லெட் காலமும் ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டேப்லெட் காலத்தையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் required by the town per day shall be dash multiplied with the total population in liters per day. ஸோ அப்போ ஒரு டவுனில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த டோட்டல் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ முன்னாடி இப்போ சொன்னது தான் வந்து இங்கேயும். அப்போ வந்து இந்த ஒரு நாளைக்கு டவுனில் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஒரு பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா 270 லிட்டர்ஸ் per day வந்து தேவைப்படும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்டஸ். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சைஸ் ஆஃப் த சிட்டி, கிளைமேட்டிக் கண்டிஷன், குவாலிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை, இது எல்லாமே வந்து பெர் கேபிட்டா டிமாண்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லாஸஸ் அண்ட் வேஸ்ட்ஸ் ஆர். ஸோ அப்போ இந்த லாஸ் அண்ட் வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்ன, அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ வந்து லாஸ் அண்ட் வேஸ்ட்டு, ஸோ லாஸ் வந்து எதனால நடக்குது, வேஸ்ட்னாலலாம் வந்து எந்த ஃபேக்டர்னாலலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த ஃபேக்டர்ஸ்னாலாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வாட்டர் டைட் ஜாயின்ஸ்னால. ஸோ வந்து அந்த வாட்டர் டைட்டாக ஜாயின்ஸ் வந்து இல்லாதனால வாட்டர் லாஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர்னால் வந்து நடக்குது. அன்அத்தரைஸ்டான கனெக்ஷன்ஸ்னால, ஸோ வந்து ஒரு கனெக்ஷன்லேருந்து திருடி வேறு ஒரு கனெக்ஷன் மூலமாக அந்த வாட்டரை வந்து திருடுறது மூலமாக வாட்டர் லாஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த வாட்டர் லாஸஸ் அண்ட் வேஸ்ட் வந்து நடக்குது. ஸோ அப்போ மூணுமே வந்து கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் டேஷ் ஆஃப் த ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன். ஸோ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து இந்த ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷனில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷனில்
இந்த மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ எடுத்துக்குவாங்கன்னா 180% வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் டேஷ் வேர் கியூ இஸ் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸோ அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போன கொஸ்டினில் இந்த ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷனில் மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ இந்த கொஸ்டினில் இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு ஃபார்முலா என்னன்னா 1.8 Q. ஏன்னா அது 180%. ஸோ அப்போ 1.8 Q வந்து இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டோட ஃபார்முலா. அப்போ Q அப்படின்றது ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் தான் வந்து Q வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1.8 Q வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் இஸ் ஜென்ரலி டேக்கன் அஸ் டேஷ் ஆஃப் இட்ஸ் ஆவரேஜ் ஹவர்லி கன்சம்ஷன். இப்போ முன்னாடி வந்து இந்த மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து அதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ இந்த கொஸ்டினில் மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் வந்து இந்த ஆவரேஜ் ஹவர்லி கன்சம்ஷனில் எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 150% வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஹவர்லி கன்சம்ஷன், டெய்லி கன்சம்ஷன் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து வாட்டர் டிமாண்டில் முக்கியமான எம்சிக்யூஸ்லாம் வந்து பார்த்துருக்கு. ஸோ இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து இந்த வாட்டர் டிமாண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.